கைஸ் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏகே அண்ட் விஷ்ணுவர்தன் இந்த காம்போ வந்து சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணணும் அப்புறமா பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுக்கிறோம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கலாட்டா மீடியாவுக்கு நம்ம விஷ்ணுவர்தன் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூவில் ஆங்கர் என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்போ வந்து நாங்கள் எப்போ சார் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி படம் இருக்குது, ஆனால் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறேன் நான் அப்படின்றது எனக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ ஒர்க்ஸ் வந்து பண்ணிட்டுக்கிறோம். அதனால அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வேணா வரலாம், அவரும் நானும் எப்போ வேணாலும் பேசி அடுத்த படம் கூட ஓகே பண்ணலாம். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எல்லாமே பர்சனலான விஷயம் தான். இது வந்து எதுவுமே வந்து நானும் முடிவு பண்ணுறது கிடையாது, அஜித் சாரும் முடிவு பண்ணுறது கிடையாது. ஆனால் கூடிய சீக்கிரமே எங்க காம்போ வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் அப்படின்ற ஒரு பிரம்மாண்ட பீரியாட்டிக் ஆக்ஷன் படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேட்ட சொல்லி ஏகேக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கதை ரொம்ப பிடிச்சி அதை டெவலப் பண்ண சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நம்ம விஷ்ணுவர்தனும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு நம்ம ஏகேக்காக அந்த படத்தோட கதையை ரெடி பண்ணிட்டு அந்த படத்தை வந்து சீக்கிரமே எடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் தேவை. ஏன்னா படம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்தியன் சினிமாவே பார்க்காத ஒரு கதை களம் கொண்ட ஒரு படமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம நியூஸ்ல கிடைச்சிருந்துச்சு. அதனால எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த லெவல் அந்த படத்துக்கு பீக் லெவலில் தான் இருக்கு. அதனால அந்த படத்தோட கதை எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட பில்லா படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கதை எழுதுறதுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேல பண்ணியிருக்காரு நம்ம விஷ்ணுவர்தன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் படம் அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அடுத்த படம் AK-65 இருந்தாலும் சரி AK-66 இருந்தாலும் சரி விஷ்ணுவர்தன் வந்து கண்டிப்பா எடுப்பார் அப்படின்னு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம AK ரேசிங் முடிச்சுட்டு இந்த ஒரு காம்போ வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா AK-64 யார் பண்றா அப்படின்றது இன்னும் நம்மளுக்கே தெரியாது இருக்கு கைஸ். நம்ம AK பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த்ல இந்த ரேசிங் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா இந்த ஒரு விஷயம் ஷேர் ஆகும் அப்படின்ற மாதிரி தகவல் போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றது கமெண்ட்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன் பண்றேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.